மாதா கோவில் மணியோசை மனதிற்குள் ஒலித்திடும் அருளோசை திருத்தலத்தின் புகழோசை தெய்வ சங்கமத்தின் அலையோசை. மாதா கோவில் மணியோசை மனதிற்குள் ஒலித்திடும் அருளோசை. உந்தன் விழினாலும் தேடி என் இதயம் அலையுதே. கோவில் மணிநாதம் கேட்டு கவலையெல்லாம் தீருதே. உந்தன் விழினாலும் தேடி என் இதயம் அலையுதே. கோவில் மணிநாதம் கேட்டு கவலையெல்லாம் தீருதே. பாலகனை கரத்தில் கண்டு சோர்ந்த மனம் உயிர்க்குதே. அன்னையின் திருத்தலமே ஜீவன் தேடும் நெஞ்சமே. மாதா கோவில் மணியோசை மனதிற்குள் ஒலித்திடும் அருளோசை. கருணை நிறைவதனம் கண்டு கலங்கும் உள்ளம் தேருமே. காணலான வாழ்வை இனிமேல் சோலை என மலருமே. கருணை நிறைவதனம் கண்டு கலங்கும் உள்ளம் தேருமே. காணலான வாழ்வை இனிமேல் சோலை என மலருமே. உந்தன் நாமம் எனது நாவில் மதுர கீதம் எழுப்புமே. தாயே உன் திருத்தலமே நாளும் தேடும் நெஞ்சமே. மாதா கோவில் மணியோசை மனதிற்குள் ஒலித்திடும் அருளோசை. திருத்தலத்தின் புகழோசை தெய்வ சங்கமத்தின் அலையோசை. மாதா கோவில் மணியோசை. நாம் இன்று 3/9/24 இருக்கிறோம். நாம் இன்று அன்னை மரியின் 6ஆம் நாள், அதாவது நவநாளில் 5ஆம் நாள், கொடியோடு சேர்த்தால் 6ஆம் நாள். நாம் அன்னைக்கு தினம் ஜெபமாலை ஜெபிப்போம். அன்னையோடு இணைந்து நல்லவைகளை செய்வோம். அன்னைக்காக நம்மை தியாகம் செய்து சிறு சிறு ஒருத்தல்களை, நம்மிடம் வரும் கோபம், நம்மிடம் இருக்கும் தேவையில்லாத குணங்கள், நம்மிடம் இருக்கும் சண்டை சச்சரவு, புறங்கூறுதல், இது போன்ற செருக்கு, பழிப்புரை, இவை எல்லாவற்றையும் வெறுத்து அன்னைக்காக சிறு ஒருத்தல்களாக அவர் பாதத்தில் ஒரு ரோஜா மலராக நாம் அன்னைக்கு சமர்ப்பிப்போம். நம்மையே தியாகம் செய்து நாம் இன்று 1 கொரிந்தியர் 20:2-1 OB 16. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியாரை அனைத்தையும் துருவியாகிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் வாயமே அன்றி மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாது. அது அன்றோ அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார். கடவுள் நமக்குள் ஒரு ஆவியை பொறுத்திருக்கிறார் என்று நாம் நேற்றே 2 நாளுக்கு முன்பு படித்தோம். அதான் நான் அடிக்கடி சொல்வேன், சிசிடிவி கேமரா ஆண்டவர் நமக்குள் வைத்திருக்கிறார். நாம் என்னெல்லாம் செய்கிறோம், நாம் மனிதருக்குள் மறைக்கலாம், நம் உறவுகளிடம் மறைக்கலாம், ஆனால் இறைவனிடம் மறைப்பதற்கு நம்மால் முடியவே முடியாது. அதுதான் அவருடைய ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார். ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்தே பெற்றுள்ளோம். இது நமக்காக எழுதி வைத்த ஒரு அருமையான வார்த்தை வசனங்கள். ஆவியின் துணை கொண்டே ஆய்த்துணர முடியும். ஆவிக்குரியவரை அனைத்தையும் ஆய்த்துணர்வார். எவரும் அவரை ஆய்வுக்குட்படுத்த முடியாது. ஆண்டவருடைய மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம். இன்றைய தூய நற்செய்தி லூக்கா 4:31-37.
அக்காலத்தில் இயேசு கலிலாவில் உள்ள கப்பர்நகூருக்கு சென்று ஓய்வு நாட்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனைகளை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனென்றால் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீ ஆவி பிடித்திருந்த ஒருவர் அவர் அவரிடம் பிடித்து கொண்டு போய் அவரிடம் விடுகிறார். அவரிடம் பேய் ஓட்டும்படி கேட்கின்றனர். ஐயோ நசரேத் இயேசுவே! உடனே அந்த அசுத்தாவி ஆண்டவரை அறிந்து கொண்டது. ஐயோ நசரேத் இயேசுவே, உமக்கு இங்கே என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அற்பமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. உடனே ஆண்டவர், வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறியது. எல்லாம் திகைப்படைந்து எப்படி பேசுகிறார் பாருங்கள்! அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறாரே, அவையும் போய்விடுகின்றனவே இவருக்கு. அதான் அவருடைய சொந்த ஊரில் அவருக்கு மதிப்பில்லாததினால் அவர்கள் அவரை இது போல எல்லாம் பேசுகிறார்கள். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 41:1-3, நீதிமொழிகள் 2:7-8-9. குற்றம் செய்பவர்கள் வழி கோணலானது, குற்றமற்றவர்கள் செய்வதை நேர்மையானது. மாடி வீட்டில் நச்சரிக்கும் மனைவியோடு வாழ்வதை விட குடிசை வாழ்க்கையே மேல். அதான் நாம் ஒவ்வொரு நாளும் நமக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ முயற்சி செய்வோம். நம்மையே நாம் தியாகம் செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.